சைனா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டினது இவர் தான். அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும், இதை பண்ணிருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பா தெரியும், பல வருடங்கள் ஆகும்னு. இருந்தாலும் இதை பண்ணிருக்காருன்னா எதுக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லாவே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம எகிப்திய வீடியோக்குள்ள பிரமிடு கீழே தேட வேணாம்னு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி இதையும் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல இருந்து 6000 சிலைகள் எல்லாம் கொஞ்சம் சிலைகள் எல்லாம் ஒவ்வொரு மியூசியத்துல இருக்கு. மெயினா பிரிட்டிஷ் நாட்டுல இது இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இந்த டாம்பை கடைசி வரைக்கும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு சயின்டிபிக் ரீசனும் இருக்கு. இவர் சின்ன வயசுல இருந்தே சாகாவாரம் வேணும் அப்படின்னு பாதரசத்தை கலந்து சாப்பிட்டுருக்காரு. ஒருவேளை அந்த டாம்பை திறக்கும் போது மேபி மக்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம், ஒரு பெரிய பேரழிவே வரும், இன்னும் நிறைய சாபம் எல்லாம் வேற எழுதியிருக்கு. அதனால எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகணும்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மிஸ்ட்ரியோட ரகசியம். அதாவது இதுல சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு, சாபமும் இருக்கு. இவ்வளவுதான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஃபைனல் ட்விஸ்ட். நான் ஸ்டார்டிங் கதையில ஒரு 5 சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 5 சகோதரர்கள் கடைசியில எல்லாத்தையும் வித்து நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் மர்மமான நோயால செத்து போனாங்க. ஒருத்தர் வீடை இழந்தாரு, ஒருத்தருக்கு உடம்பு முடியாம செத்து போனாரு, ஒருத்தர் பிச்சைக்காரனாவே ஆயிட்டாரு. அந்த 5 சகோதரர்களை கடைசியில ஒரே ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, நாங்க தெரியாம அந்த இடத்துல கிணறு இருக்குன்னு தேடி வந்துட்டோம், அதுதான் நான் எங்க வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. என்னைக்கு அந்த அம்பை போய் நாங்க கடையில போய் வித்தோமோ அதுல இருந்து எங்க வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் இறந்து போயிட்டாரு. இன்னும் அந்த 5 சகோதரர்கள் இந்த கடைசி சகோதரர் தற்கொலை பண்ணியே செத்து போயிட்டாரு. இந்த தற்கொலைக்கான ரீசன் என்னன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சைனா கவர்மெண்ட் இதை பார்த்து ஹோல்ட் பண்ணி பொறுமையா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி நினைச்சா ஈஸியா அந்த டாம்பை திறக்கலாம். ஆனா சைனா கவர்மெண்ட் அதுக்கு விட மாட்டாங்க.